கிறிஸ்மஸ் என்பது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தான். இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு சில பேர் தெரியாது. இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருக்கிறவங்க நம்மளுக்கு கிறிஸ்மஸ் இயேசு பிறப்பது மகிழ்ச்சியாக தான் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதே வேளையில் நம்மளுக்கு இல்லாதவர்களுக்கு யாராவது உள்ளத்தோடு நம்மளுக்கு இருக்கும் ஒரு ஆடையை அவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி படுறது கிறிஸ்மஸ். இது உங்கள் குடும்பங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீர்கள். இதை இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். வணக்கம். நான் இப்பொழுது கிறிஸ்மஸ் பற்றி உங்களிடம் ஒரு வார்த்தைகள் பேசுகிறேன். கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிப்பதாகும். இறைமகனான கடவுளுடைய மகனான கிறிஸ்து மனித உரு எடுத்து மாட்டுக்குடலில் நம்மிடையே பிறந்தார். கிறிஸ்மஸ் என்பது ஷேரிங், பகிர்தல். எல்லாரும் தங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடும் விழா தான் கிறிஸ்துமஸ். அதனால தான் எல்லா நாடுகளிலும், முக்கியமாக மேலை நாடுகளெல்லாம் ஒரு மாதம் இதை திருவிழா கோலம் போல பூண்டு தங்களிடம் உள்ளதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து மற்றவர்களோடு பகிர்ந்து சந்தோஷத்துடன் கொண்டாடுகிறார்கள். நமது திருச்சபையும் இந்த கிறிஸ்துவின் பிறப்பை 4 வாரங்கள் நாம் கொண்டாடுகிறோம். முதல் வாரம் ஹோப், எதிர்நோக்கு. கிறிஸ்து நம்முடைய பிறப்பார் என்பதை எதிர்நோக்கோடு, ஆசையோடு, வாஞ்சியோடு எதிர்நோக்கி இருக்கிறோம். 2வது பீஸ், கடவுளுடைய அமைதி, கடவுளோடு பிறக்கிறார் என்பதனுடைய அமைதியை நாம் பெறுகிறோம். 3வது ஜாய், கடவுளுடைய அந்த மகிழ்ச்சி, பிறப்பின் சந்தோஷத்தை 3வது வாரம் நாம் நினைவு கூறுகிறோம். 4வது லவ், அன்பு. நாம் எப்படி கிறிஸ்து நம்மேல் கொண்ட அன்பினால் இந்த கிறிஸ்மஸில் பிறந்தாரோ அதே போல் நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தனக்கென்று வைத்துக்கொள்ளாமல் மற்றவர்களும் கொடுத்து அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அனுபவிப்பது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் இந்த நன்னாளிலே உலக மக்கள் அனைவருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நல்ல உதவுற சிறப்பாக அமைய, அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை நாம் கற்று பிறருக்கு நம்மாலான உதவிகளை செய்யவும், அதன் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சியை நாம் உணர்ந்து. கிறிஸ்மஸ் என்றாலே நினைவுக்கு வருவது புது துணி, கேக்கு ஜாலியாக இருக்கிறது, அது மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயமே இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா பகிர்வு தான் முக்கியமானது ஒன்று. மற்றவங்கிட்ட நாம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லலை. இருக்கிறவங்க இல்லாதவங்கிட்ட இருந்து கொஞ்சம் கொடுத்து அதை வாங்கிறது தான் அன்பு இருக்கிறதோ இல்லை சந்தோஷம். அது மகிழ்ச்சியை இருக்கிறவங்கிட்ட இல்லாதவங்க வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய பெரிய மகிழ்ச்சியே. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் தினம்தான் இப்போ கிறிஸ்மஸாக வருது. கிறிஸ்து பிறப்புன்றது பணக்காரர்களுக்காக மட்டும்தான் பிறக்கிறாருன்னு சொல்லி இல்லை, பொதுப்படையாக எல்லாருக்காக இயேசு மாட்டுக்கொடையில் பிறந்திருக்கிறார். இதுலேருந்து ஒரு விஷயந்தான், பெரிய தப்பு எவ்வளவோ தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்கும் மனது உள்ள அனைவருமே இயேசு சொன்ன வழி அதுதான். மன்னிக்கிறது எவ்வளோ ஒன்றாலும் மன்னிக்கலாம்னு சொல்லி அந்த மன்னிக்கும் மனதை இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் இறைவன் நமக்கு அருள் புரிவார்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்களும் எல்லாருக்கும் கசப்பான விஷயம் எவ்வளவோ இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். யாரும் எதையும் மனசில் வச்சுக்காம ஒற்றுமையாக இந்த நாளில் இருந்து வழியெடுத்து வைப்போன்றதை இந்த நேரத்தில் நான் எல்லாரையும் மனதார கேட்டுக்கிறேன். நன்றி. பெயர் ஆசிரியர். கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்து பிறப்பையே நாம் கொண்டாடுகிறது கிறிஸ்துமஸ் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ்னால் நம்ம
ஒரு பெரிய விழா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது ஒரு முக்கியமான விழா. கிறிஸ்மஸில் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது 3 விஷயம். அதை தான் நம்ம இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு கிறிஸ்து பிறப்பு மூலயமா நம்ம வந்து எடுத்து காட்டியிருக்காரு. ஒன்று வந்து அன்பு, 2வது பகிர்வு, 3வது விட்டு கொடுத்த தன்மை. 3 தான் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக நமக்கு காட்டியிருக்காரு, வாழ்ந்து காட்டியிருக்காரு. பகிர்வு, அவர் வந்து அவர் வாழும்போதும் நிறைய இடத்துல போயிட்டு அவரால் முடிஞ்சதை பகிர்ந்து உண்ணுங்க அப்படின்ட்டு அவர் எடுத்து காட்டியிருக்காரு. கிறிஸ்மஸ்னால் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் எல்லாருக்கும். என் மனசில் இருக்க எதிர்பார்ப்பு வந்து, எனக்கான எதிர்பார்ப்பு வந்து சின்ன வயசில் ரொம்ப ஏழ்மையாக இருந்தோம். அந்த டைமில் அப்பா அம்மா துணி எடுத்து கொடுப்பாங்க, கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க, நிறைய பேரை பார்ப்போம், ரிலேட்டிவ்லாம் வருவாங்கன்ற ஹாப்பினஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைமில் அந்த ஒரு சந்தோஷம் தான் இருந்துச்சு. பெருசாக வளர வளர எதிர்பார்ப்புகள் நிறையா ஆச்சு. எதிர்பார்ப்புகள்லாம் என்னன்னா, இப்போ இருக்க லைஃப் வந்து ஏழ்மையாக இருக்கும், அடுத்த வருஷம் மாறாதா, அதுக்கு அடுத்த வருஷம் இதோட பெட்டராக லைஃப் கிடைக்காதா, அந்த எதிர்பார்ப்போடு போச்சு. ஒரு வருஷமாக அந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படித்து முடிக்கிற வரைக்கும் ட்ரெஸ்ஸு, அந்த எதிர்பார்ப்பு. அடுத்து வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தோடனே அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அந்த ஒரு அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், கூட மாட இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணுன்ற எதிர்பார்ப்பு நிறையா இருந்துச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு செட்டில் ஆகாமல் அப்படியே போயிட்டுருக்கு, லைஃப் செட்டில் ஆகாமல் இருக்குது, நம்மளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் தேவைப்படுது என்ற எதிர்பார்ப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முடியும்னு நம்புகிறேன். நன்றி. நான் கோபி பேசுகிறேன். இந்த வருஷத்தில் இப்பொழுது யாரோட வருகைக்காக நம்ம காத்துக்கொண்டிருக்கோம்னா இயேசுவோட பிறப்புக்காக இன்னும் 1 வாரம் தான் இருக்கிறது. அவருக்காக நம்ம தயார் நிலையில் இருக்கோம். நம்முடைய வீட்டில் அனைவரும் கிறிஸ்மஸ்னாவே எல்லாருக்கும் ஸ்டார் கட்டிட்டு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, இன்னும் நல்ல பிரியாணி அப்படி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம். புது ட்ரெஸ்ஸு வாங்கலான்ட்டு கோயிலுக்கு போனால் கூட மற்றவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, மற்றவங்க என்ன வீட்டில் என்ன சமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியிலே கிறிஸ்மஸ்னு ஞாபகத்தில் போயிடும். ஆனால் அப்படி கிடையாது. கிறிஸ்மஸ் நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுடைய வருகைக்காக ஆயத்தமாகவும் நல்ல தூய்மையுடன் இருந்து அவருக்காக மற்றவங்களுக்காக அவர் மூலிமா அவருடைய பிறப்பை ஞாபகப்படுத்துகிற அளவில் மற்றவங்களுக்காக பகிர்ந்து, அதாவது நம்மகிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்காக பகிர்வும், ஏழை எளிய மக்களுக்காக நம்மால் முடிஞ்ச விதத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து மனதில் வைத்து அவர்களுக்காக பண்ணணும். அதை விட இந்த ஆடம்பரமாக இல்லாமல் ஏழ்மையாக மாட்டுத் தொழுவத்தில் குழந்தை இயேசு எப்படி பிறந்தாரோ ஏழ்மையாக, அதுபோல் நம்ம ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் என்னன்னு தெரியாது. அவர்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு பொருள் வாங்குவோம், கிறிஸ்மஸ் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம், அவங்களால முடியாது. அவர்களுக்காக நம்ம இந்த கிறிஸ்மஸ் மூலயமா அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்ச உதவி பகிர்வு தான் எல்லாருக்கும் இந்த கிறிஸ்மஸ் வந்து ஞாபகப்படுத்தும். அது மூலிமா நம்மளால் முடிஞ்ச உதவி ஏழை எளிய மக்களுக்கு துணியோ இல்லை மணி சாப்பாடு, நல்ல ஒரு சாப்பாடு வந்து கொடுத்து உதவும் இந்த கிறிஸ்மஸில் நம்ம ஒரு குறிக்கோளாக இருக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ்.